கன்னியாகுமரியில் உள்ள தனியார் பிஎட் கல்லூரியில் சமீபத்தில் வெளியிடப்பட்ட தேர்வு முடிவில் குழப்பங்கள் நடந்துள்ளதாக கூறி சென்னையில் மாணவர்கள் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. கன்னியாகுமரியில் தனியார் பிஎட் கல்லூரியில் தேர்வு எழுதிய 96 பேரில் 95 பேர் தோல்வி அடைந்ததாக தேர்வு முடிவு வெளியானது. இது வேண்டுமென்றே நடத்தப்பட்டதாக மாணவர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. தங்களின் கல்லூரிக்கும் பல்கலைக்கழகங்களுக்கும் இடையில் கருத்து வேறுபாடு இருப்பதாகவும் அதை கருத்தில் கொண்டு தாங்கள் பழிவாங்கப்பட்டதாக மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சரியான தேர்வு முடிவை வழங்க வேண்டும் என்று கோரி சென்னையில் உயர்கல்வி மன்றத்தை மாணவர்கள் முற்றுகையிட்டனர். சார், நாங்கள் பிஎட் 100 பேர் படிக்கிறோம் சார். அதில் 4 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட சிச்சுவேஷனால எக்ஸாம் அட்டன் பண்ணல. நாங்கள் 96 ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் அட்டன் பண்ண. அதில் ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான் பாஸ். மீதி எல்லாருமே ஃபெயில். 95 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயிலாக இருக்கிறாங்க. அதில் எக்ஸாம் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸும் கூட ஆப்சன்ட் போட்டு வச்சிருக்காங்க. ரீவல்யூஷன் போட முடியாத அளவுக்கு எங்களுக்கு மார்க் கம்மி பண்ணி போட்டிருக்காங்க. அது என்ன காரணம் எங்களுக்கு தெரியல. ஆனால் இதில் 95 ஸ்டூடெண்ட்ஸோட வாழ்க்கை கெட்டு போச்சு. இப்போ எங்களுக்கு பாஸ் மார்க் போடணும் சார். நாங்கள் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் இங்கே வந்திருக்கோம்.